Hi, hello, welcome to Mathematical 60. இந்த வீடியோ நான் பார்ப்போம் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 5 இருபரிமாண பகுமுறை பார்ட் 2 இந்த சாப்டர் நம்ம ஆடி பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அதிபரவளையத்தின் பிரதிபலிப்பு பண்பு. ஸோ அதிபரத்தின் பிரதிபலிப்பு என்னன்னு சொல்லி இந்த வீடியோ டெப்த்தாக பார்க்க போகிறோம். அதிபரவளையத்தின் பிரதிபலிப்பு பண்பு, reflective property of an hyperbola. அதிபரத்தின் ஒரு புள்ளியிலிருந்து குழியங்களுக்கு வரைப்படும் கோடுகள் அந்த புள்ளியில் உள்ள தொடுகோட்டுக்கு சமமான கோணங்களை ஏற்படுத்தும். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா புரியும். அதாவது அதிபரத்துல பிங்கிற ஒரு புள்ளி எடுத்துங்க. ஸோ ஒரு புள்ளியிலிருந்து குவியங்களுக்கு வரைப்படும் கோணம், குவியம்னா எஸ் டேஸ் எஸ் இந்த ரெண்டு குவியங்களுக்கும் லைன் வந்திருக்காங்க. ஸோ அந்த புள்ளியில் தொடுகோட்டின் சமமான கோணங்களை ஏற்படுத்தும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புள்ளியோட தொடுகோடு, ஸோ இந்த பிங்க் கலர் தான் தொடுகோடு, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு இருக்கிற பீட்டாங்கிற ஆங்கிளும் அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு இருக்கிற ஆல்ஃபாங்கிற ஆங்கிளும், ஸோ ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிபரத்தில் இருக்க குவியங்களுக்கு வரைப்படும் தொடுகோடோட வந்து பார்த்தீங்கன்னா சம கோணங்களாக பிரிக்குது. அதிபரத்தின் ஒரு குவியத்திலிருந்து புறப்படும் ஒளி அல்லது வானொலி அலைகள் நீள்வட்டத்தை போல் மற்றொரு குவியத்தில் பெறப்படுகின்றன. நீள்வட்டங்கிற டாபிக் பேஸ்ல பார்த்துக்கோ, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். நீள்வட்டத்தை போல் மற்றொரு குவியத்தில் பெறதுன்னா, ஸோ இப்போ ஒரு சவுண்ட் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு குவியத்தில் டச் ஆகும்போது ஸோ புறப்படும் ஒளி அது ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் இன்னொரு குவியம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதிபரத்தில் அந்த குளத்தில் தான் போய் சேரும். ஸோ இது ஆழ்கடலில் பயணிக்கும் கப்பல்கள் இருக்கும் இடங்களை பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த ஹைப்பர்போலாவோட மேக்ஸிமம் ரியாலிட்டி அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கடல்ல எல்லாம் கப்பல் ட்ராவல் ஆகுது பார்த்தீங்களா, அதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த அதிபரத்தில் இது பிரதிபலிப்பு பண்ணும்போது மேக்ஸிமம் யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ அந்த கடவுள கப்பல் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லைன்ல ஒரு ப்ராப்ளம் பார்க்கும்போது இன்னும் பெட்டரா புரியும். எடுத்துக்காட்டு, இரு கடலோர காவல்படை தளங்கள் 600 கிலோமீட்டர் தொலைவில், இரு கடலோர காவல்படை தளங்கள் 600 கிலோமீட்டர் தொலைவில் A00 மற்றும் B 0,600 என்ற புள்ளிகள் அமைந்துள்ளன. ஸோ ரெண்டு கடலோர காவல்படை A Bங்கிற ரெண்டு பாயிண்ட் இருக்கு. பி என்ற புள்ளியில் உள்ள கப்பலில் இருந்தே ஆபத்திற்கான சமிச்சைகள் இரு தளங்களிலும் சிறிது மாறுபட்ட நிலையில் பெறப்படுகின்றன. அந்த அதிபரத்தில் பி என்ற பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆபத்துக்கான அதிர்வுகள் செலுத்துறாங்க, அதாவது இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு. அவற்றிலிருந்து கப்பல் தளம் பியை விட ஏக்கு 700 கிலோமீட்டர் தூரத்தில் அதிகமாக தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ அந்த இதில் வச்சு பார்த்தீங்கன்னா அவற்றிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் தளம் பி, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏ விட, அதாவது ஏங்கிற கப்பல்படை 200 கிலோமீட்டர் அதிகமாக டிஸ்டன்ஸ்ல இருக்குது, அதாவது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பில இருந்து. எனவே அந்த கப்பல் இருக்கும் இடம் வெளியாச்சுள்ள மதிப்பத்தின் சம்பாடு காணுங்க. ஸோ இப்போ அந்த கப்பல் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அதிபர சம்பாடு தான் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. தீர்வு, இரு கடலோர காவல்படை தளங்கள் குவியங்கள் ஆதலால் அவற்றின் மையம், அதாவது பார்த்தீங்கன்னா இரு கடலோர காவல்படை தளம் வந்து குவியங்கள், அதாவது குவியங்கள் என்ன சொல்றாங்கன்னா ஸோ இந்த லைனும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவியங்கள் 600 கிலோமீட்டர் குவியங்கள்னு சொல்றாங்க. ஸோ அதனால அதோட மையம் வந்து பார்த்தீங்கன்னா 0,300. இது எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லைன்ல ட்ரைவ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ இந்த ஏபிங்கிறதுக்கு மொத்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600. ஸோ அதோட மையம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் இருக்கும், இந்த பரவலத்தில் எப்படி இருக்குன்னா சென்டர். ஸோ அதோட மையம் இது வந்து பார்த்தீங்கன்னா 0,300. அதிபிரயோகத்தின் வகைகள் சொல்லி ஒரு டாபிக் பார்த்துருக்கோம், அந்த வழிக்கான டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா புரியும். அதாவது காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துக்கிறது 0,0 0,600, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ், செகண்ட் பாயிண்ட் ஒய். ஸோ இங்கே எக்ஸோட பாயிண்ட் 0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம வெர்டிகலாக ஒரு அதிபரவளை இப்படி ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ ஒய்யோட வழி மட்டும் தான் அதுக்கு இருக்கும், எக்ஸோட வழி 0வா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால இந்த ஃபார்ம் எடுத்திருக்கோம். அதாவது ஒய் மைனஸ் மையம் வந்து நமக்கு தெரியும், அதாவது x1 y தான் மையம்னு வச்சுக்கலேன். ஸோ அப்போ இங்கே ஒய் மைனஸ் y1 y அடுத்து 300 இருக்கு. ஒய் மைனஸ் 300 ஸ்கொயர் டிவைட் பை a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் x1 வழி 0 இருக்கு டிவைட் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்முலா தெரியணும்னா அதிபரத்தின் வகைகள் அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி போட்டிருப்போம். அதுக்கு வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் y தான் வரும், அப்புறம் ஃபார்முலா மைனஸ் வரும், ஸோ எக்ஸ் மைனஸ். ஸோ அந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த மையத்தை வச்சு 0,300 x1 y1 வழி சப்போர்ட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஏ மற்றும் பியின் மதிப்புக்கான அதிபரத்தின் மீதுள்ள இருப்புகளை எடுத்து,
அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ஏ பி வேல்யூ தெரியல. ஸோ அதிபரத்தில் 2 புள்ளி நம்ம எடுத்திருக்கோம் ஆல்ரெடி. ஸோ சப்போர்ட் பண்ணுறோம். ஏ ஆனது பியை விட 70 கிலோமீட்டர் அதிக தூரத்தில் உள்ளதால் 0,400 அதிபலைச்சு. அதாவது அவங்க சொல்லியிருக்காங்க ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பியை விட 70 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது ரெஃபரன்ஸ் ஆஃப் இந்த பாயிண்ட் வந்து. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிபலத்தில் ஏதாவது ஒருத்தர் இருக்கிற பாயிண்ட் தான். ஓகேவா? அப்போ இந்த அதிபலத்தோட ஈக்குவேஷனில் நம்ம இந்த பாயிண்ட் சப்போர்ட் பண்ணலாம். அதாவது 0,400. அதாவது மொத்த டிஸ்டன்ஸ் 600 கொடுத்துருக்கனால ஸோ நம்ம 600லேருந்து இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து அதோட டிஸ்டன்ஸ் 400 எடுத்திருக்கோம் கழிச்சு. இதுக்கு 0,400 எடுத்தோம்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால வந்து 0,400 எடுத்திருக்கோம். ஸோ அப்போ அந்த வேலைக்கு வந்து இதை சப்போர்ட் பண்ணும்போது ஒய் மைனஸ் 300, அதாவது ஒய்க்கு பதிலாக ஒய்ங்கிற வேல்யூ 400 மைனஸ் 300 பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0. அப்போ 0 பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இது மொத்த வேல்யூ 0 ஆயிரும். அப்போ என்ன ஏ ஸ்கொயர் இன்ச்சர் போகும்போது இந்த 400 மைனஸ் 300 கூட 100 ஸ்கொயர் 10,000. ஸோ அப்போ இந்த ஏ ஸ்கொயர் வேல்யூ கிடைச்சிடுமா? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 10,000. ஸோ இந்த வேலையை கொண்டு போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கலாம் ஈக்குவேஷன் இல்லை. ஸோ புள்ளி x,600 இது எப்படி எடுத்தோம்னு சொல்லிட்டு அதிபலத்தின் மீது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா பார்த்துருப்போம். ஸோ அப்போ 600 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 200 ஸ்கொயர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் அதிபலத்தின் மீது உள்ள புள்ளிங்கனால நம்ம அந்த லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சதில் கொண்டு போய் சப்போர்ட் பண்ணுறோம். அதாவது பி சைடில் ஈக்குவேஷன் ஒன்று பார்த்தீங்களா, அதை சப்போர்ட் பண்ணிங்கன்னா 600 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் 200 ஹோல் ஸ்கொயர் அப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது 3,60,000 plus x square equal to x square plus 400x. இது a plus b the whole square formula. அதாவது a square x square b square பார்த்தீங்கன்னா 400x 2ab 2 into 200 plus x. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது x square equal to 800 நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் பாருங்க, x axis y axis நான் சொன்ன மாதிரி டுவர்ட்ஸ் பரவாயில்ல வந்து பாருங்க y axis ரெப்ரசென்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஏக்கும் பிக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஓவரால் 600 அதனால போய் போட்டிருக்கோம். x plus 200, so x equal to x, 600. நம்ம இந்த இடத்துல எப்படிங்கிற ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆகும் சொன்னது இதுதான். அதாவது x, 600 டிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ x 800 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ x 800 சொல்லிட்டு ஈக்குவேஷன் உள்ள போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா 600 மைனஸ் 300 டிவைட் பை 10,000 மைனஸ் 800, ஏன்னா எக்ஸோட வெளியே நமக்கு 800 சொல்லிட்டு. ஸோ இப்போ 800 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். 600 எடுத்தோம்னா இங்கே நம்ம எடுத்துக்க பாயிண்ட் பிங்கிற ரெஃபரன்ஸ் பாயிண்ட் x, 800. ஆனால் ஒயோட வெளியே வந்து பார்த்தா 600. 600 minus 300 square by 10,000 minus 800 minus 0 the whole square divided by b square equal to 1. அதாவது இந்த இது எங்கேருந்து வந்துச்சுன்னா ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தா ஈக்குவேஷன் 1 போய் சப்போர்ட் பண்ணும்போது. ஸோ இதை சிம்பிள் பண்ணிங்கன்னா 9, அதாவது சிம்பிள் 9 minus 64,000 divided by b square equal to 1. இதில் நமக்கு b square மட்டும் வேணும்னா b square செக் பண்ணி போட்டு இதை கழிச்சிங்கன்னா b square equal to 80,000. தேவையான சமன்பாடு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஏ ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த ரெண்டு வேல்யூஸ் கொண்டு போய் ஈக்குவேஷன் ஒன்று சப்போர்ட் பண்ணுறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ண ஈக்குவேஷன் ஒய் மைனஸ் 300 ஸ்கொயர் பை 10,000, அதாவது ஏவோட ஏ ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் வேல்யூ 80,000. ஸோ 80,000 ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இந்த வரத்தோட சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் 300 ஸ்கொயர் பை 10,000 மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 80,000 ஈக்குவல் டு 1. இந்த அதிபரத்தின் ஏதோ ஒரு புள்ளியில் தான் அந்த உள்ளது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிபலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் கப்பலோட இது இருக்கு. ஸோ மூன்றாவது கால்படை தளத்தை பயன்படுத்தி அதன் சரியான விருப்பத்தை காண முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மூன்றாவது கால்படை இங்கே இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த வேல்யூஸ் கொண்டு போய் இந்த அதிபலத்தை சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது எக்ஸாக்டாக அந்த எக்ஸ், ஒய் அதாவது எந்த கோஆர்டினேட் இருக்குன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீள்வட்டத்தின் பிரதிபலிப்பு பண்பு என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அது பேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். அந்த வீக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.